ஆமணக்கு செடி. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்கலாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்குச் செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளரப் பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்குச் செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். யோனா கர்த்தருடைய சமூகத்தில் மிகவும் விசனமாயிருக்கிறார். நினிவே அழிந்து போகும் என்று யோனா எதிர்பார்க்கிறார். நகரத்திற்கு சம்பவிக்கப் போகிறதை பார்க்கும்படி யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு போகிறார். நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருக்கிறார். தனிமையில் உட்கார்ந்திருக்கிறார். நினிவேயில் உள்ள ஜனங்கள் இரட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணியதை யோனா பார்த்தார். அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பியதையும் யோனா பார்த்தார். நினிவேயில் உள்ள ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நினிவே நகரத்திற்கு என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்கும் ஆவல் யோனாவுக்கு உண்டாயிற்று. யோனா நினிவே நகரத்தில் இருந்து புறப்பட்டு போகும்போது ஒருவேளை 40 நாள் முடிந்திருக்கலாம், அல்லது அந்த நாட்கள் முடியாமல் இருக்கலாம். யோனா தன்னுடைய குடிசையின் கீழே 40 நாள் வரும் வரையிலும் உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிறார். பகலின் உஷ்ணத்தையும் இரவின் குளிரையும் அவர் தாங்கிக் கொள்கிறார். நகரத்திற்கு சம்பவிக்கப் போவதை பார்க்க வேண்டும் என்பதே யோனாவின் விருப்பம். யோனா தனிமையில் உட்கார்ந்திருப்பதை கர்த்தரும் பார்க்கிறார். கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். ஒரு தாய் தன் மகனுக்கு இறங்குவது போல கர்த்தர் யோனாவுக்கு இரக்கம் காண்பிக்கிறார். மகன் கெட்ட குமாரனாக இருந்தாலும் அவனுடைய தாய் அவன் மீது பிரியமாய் இருப்பாள். அதுபோலவே யோனா பாவம் செய்தாலும் கர்த்தர் அவர் மீது பிரியமாகவே இருக்கிறார். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் யோனாவை அவருடைய மனமடிவுக்கு நீங்கலாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிடுகிறார். அதை யோனாவின் மேல் ஓங்கி வளர பண்ணுகிறார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்படுகிறார். ஆமணக்கு செடியின் இலைகள் அகலமாயிருக்கிறது. அந்த செடி ஒரே நாளில் முளைத்து ஓங்கி வளர்கிறது. அது திடீரென்று முளைத்து யோனா போட்டிருக்கிற குடிசையின் மீது படர்கிறது. அது ஓங்கி வளர்ந்து யோனாவின் குடிசையை சுற்றிலும் படர்கிறது. இதனால் யோனாவின் தலையின் மேல் நிழல் உண்டாயிற்று. யோனாவுடைய மனமடிவு அவரை விட்டு நீங்கி போக வேண்டும். இதுவே கர்த்தருடைய விருப்பம். யோனாவுக்கு சரீரத்திலே இளைப்பாறுதல் உண்டாக வேண்டும். இப்போது அவருடைய மனது விசனமாகவும் எரிச்சலாகவும் இருக்கிறது. சரீரத்திற்கு இளைப்பாறுதல் கிடைத்தால் மனதிற்கு ஓய்வு கிடைக்கும். இதற்காகவே கர்த்தர் ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிடுகிறார். ஆமணக்கு செடி ஒரு சாதாரணமான செடிதான். இது ஆலமரம் போல படர்ந்திருக்காது. அது சிறிய செடியாக இருந்தாலும் அது திடீரென்று முளைத்து ஓங்கி வளர்ந்ததினால் யோனா அந்த ஆமணக்கின் மேல் சந்தோஷப்படுகிறார். கர்த்தர் ஆமணக்கு செடியை சரியான இடத்தில் முளைக்க கட்டளையிடுகிறார்.
அது யோனாவின் தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கும்படியாக முளைக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்தில் வளர்ந்திருக்கும் பெரிய கேதுரு மரத்தை விட நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் விதத்தில் வளர்ந்திருக்கும் ஆமணக்கு செடியே நமக்கு ஆசீர்வாதமானது. யோனாவுக்கு இந்த ஆமணக்கு செடி சந்தோஷத்தை கொடுக்கிறது. சிறு பிள்ளைகள் விளையாட்டு பொம்மைகளை பார்த்து சந்தோஷப்படுவது போல யோனா ஆமணக்கு செடியை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஆமணக்கு செடி தானாய் முளைக்கவில்லை, கர்த்தரே அந்த செடியை முளைக்குமாறு கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமே ஆமணக்கு செடி ஓங்கி வளர்கிறது. கர்த்தர் யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்க பண்ணுகிறார். இது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் யோனாவின் மேல் பிரியமாய் இருக்கிறார். யோனாவுடைய மனது விசனப்பட்டிருக்கும் போது கர்த்தர் அவருடைய சரீரத்திற்கு நிழலை தருகிறார். யோனாவுடைய இருதயம் எரிச்சலாய் இருக்கும் போது கர்த்தர் அவருடைய தலையின் மேல் நிழலை தருகிறார். கர்த்தர் யோனாவுக்கு காண்பித்த பராமரிப்பு திடீரென்று நின்று போயிற்று. மறுநாளிலோ கிழக்கு விழுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிடுகிறார். அது ஆமணக்கு செடியை அரித்து போடுகிறது. அதனாலே அது காய்ந்து போயிற்று. ஆமணக்கு செடியை அழித்து போடுவதற்காகவே கர்த்தர் ஒரு பூச்சியை உண்டாக்குகிறார். ஆமணக்கு செடி ஒரே நாளில் முளைத்து மறுநாளில் காய்ந்து போகிறது. நம்முடைய சந்தோஷங்கள் பூவை போல பூக்கிறது. பூ சீக்கிரத்தில் வாடிப்போவது போல நம்முடைய சந்தோஷங்களும் வாடிப்போகிறது. ஆமணக்கு செடி ஓங்கி வளர்ந்திருந்தாலும் ஒரு சிறிய பூச்சி அந்த செடியை அரித்து போடுகிறது. அந்த பூச்சி ஆமணக்கு செடியின் வேர்பகுதியை அரித்து போட்டதினால் அந்த செடி முழுவதுமாய் காய்ந்து போகிறது. அது கண்ணுக்கு தெரியாத பூச்சியாக இருந்தாலும் ஓங்கி வளர்ந்திருக்கிற ஆமணக்கு செடியை அழித்து போடுகிறது. ஆமணக்கு செடியை அழிப்பதற்கு கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பவில்லை, ஒரு சாதாரண பூச்சியை அனுப்புகிறார். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிடுகிறார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறது. அதனால் அவர் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்புகிறார். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று யோனா மனவேதனையோடு சொல்லுகிறார். யோனாவுக்கு ஆமணக்கு செடியின் முக்கியத்துவம் தெரிய வேண்டும். தனக்கு ஆமணக்கு செடி தேவையா இருக்கிறது என்பதை யோனா உணர வேண்டும். இதற்காகவே கர்த்தர் கீழ்காற்றை கட்டளையிடுகிறார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையின் மேல் படுகிறது. அவருக்கு நிழல் கொடுத்த ஆமணக்கு செடியும் காய்ந்து போயிற்று. சூரிய உஷ்ணத்தினால் யோனா சோர்ந்து போகிறார். யோனாவின் மீது கீழ்காற்றும் சூரிய உஷ்ணமும் படுகிறது. யோனாவுக்கு சரீரத்தில் மிகுந்த வேதனை உண்டாயிற்று. ஆமணக்கு செடி காய்ந்து போனதை யோனா பார்க்கிறார். அந்த செடி செத்து போனதினால் தானும் செத்து போக வேண்டும் என்று யோனா விரும்புகிறார். தான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்று யோனா சொல்லுகிறார். ஒரு சிலர் குற்றம் சொல்லுவதை விரும்புவார்கள். இவர்கள் எல்லா காரியங்களிலும் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். பல சமயங்களில் அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்காது, அதில் ஞானமும் இருக்காது. அவர்களுடைய குற்றச்சாட்டுகளில் அவர்களுடைய மதியினமே வெளிப்படும். யோனா தனக்குள்ளே சாவை விரும்புகிறார். ஆமணக்கு செடி காய்ந்து போனதை அதற்கு காரணமாக சொல்லுகிறார். கர்த்தர் யோனாவிடம் ஏற்கனவே நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்று கேட்டார். இப்போது மறுபடியுமாக நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்று கேட்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் நிறுத்தப்பட்டுவிட்டால் நாமும் யோனாவை போல எரிச்சல் அடைகிறோம். நமக்கு குறைவு வரும்போது நாம் எரிச்சல் படாமல், கர்த்தர் மீது கோபப்படாமல், குறைவுகளை பொறுமையோடு சகித்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். நம்முடைய சந்தோஷங்களில் குறைவு உண்டாகலாம். நம்முடைய ஆஸ்திகளிலும் ஐஸ்வர்யங்களிலும் குறைவு உண்டாகலாம். நம்முடைய உறவுகளில் குறைவு உண்டாகலாம். யோனா ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருந்தார். ஆமணக்கு செடி காய்ந்து போனதினால் யோனாவுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு குறைவு வரும்போது அல்லது கர்த்தர் அதுவரையிலும் கொடுத்து வந்த ஆசீர்வாதங்கள் காய்ந்து போகும்போது நாம் யோனாவை போல எரிச்சலாய் இருக்கவும் கூடாது, கர்த்தர் மீது கோபமாய் இருக்கவும் கூடாது. யோனாவுக்கு சிறிய இளைப்பு உண்டாயிருக்கிறது. ஆமணக்கு செடி காய்ந்து போயிற்று. யோனா ஆமணக்கு செடியின் நிழலை இழந்தார். அந்த நிழல் தன்னை விட்டு போனதற்காக யோனா எரிச்சல் அடைகிறார். ஆமணக்கு செடி காய்ந்து போனாலும் கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் காய்ந்து போவதில்லை.
ஆமணக்கு செடி நம்மை விட்டு அகன்று போகும்போது கர்த்தரும் நம்மை விட்டு அகன்று போவதில்லை. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு நீங்கி போனாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மை விட்டு நீங்கி போகாமல் நம்மோடு கூடவே இருக்கிறார். தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்று கேட்கிறார். அதற்கு யோனா, நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்று பதில் சொல்லுகிறார். யோனாவின் எரிச்சல் அவருடைய மனச்சாட்சியை ஆளுகை செய்கிறது. நம்முடைய கோபத்தை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். கோபம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. யோனாவின் மனச்சாட்சி பலவீனமாகவும் அவருடைய எரிச்சல் பலமுள்ளதாகவும் இருக்கிறது. இதனால் அவர் தப்பிதமான வார்த்தைகளை பேசுகிறார், நியாயம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறார். ஆமணக்கு நிமித்தம் நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்று சொல்லுகிறார். யோனாவுக்கு தன்னுடைய ஜீவனை பற்றி கவலை இல்லை. அவர் தன் மீது அக்கறையாகவும் இல்லை. அவருடைய ஜீவனை விட அவருக்கு உண்டாயிருக்கிற எரிச்சலே அவருக்கு முக்கியமானதாய் இருக்கிறது. தன்னுடைய எரிச்சலுக்காக யோனா செத்து போகவும் விரும்புகிறார். யோனா தன்னுடைய ஜீவனுக்காக பரிதபிக்கவில்லை, நினிவேயில் உள்ள ஜனங்களுக்காக பரிதபிக்கவில்லை. ஆனால் ஆமணக்கு செடிக்காக பரிதபிக்கிறார். கர்த்தர் நினிவேயை அழித்து போடாமல் அதை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இதனால் யோனா விசனமாகவும் எரிச்சலாகவும் இருக்கிறார். யோனா கர்த்தருடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் யோனாவை அவருடைய வாயின் வார்த்தையினாலேயே நியாயம் தீர்ப்பார். யோனா தன்னுடைய தப்பிதங்களுக்கு மனம் வருந்துவார் என்றும் மனம் திரும்புவார் என்றும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோனா ஞானத்தோடு சிந்திக்க வேண்டும், தெளிந்த சிந்தனையோடு பேச வேண்டும், கோபத்தையும் எரிச்சலையும் அடக்க வேண்டும். கர்த்தர் யோனாவுக்கு தம்முடைய பிரதியுத்தரத்தை சொல்லுகிறார். நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதவிக்கிறாயே என்று கர்த்தர் யோனாவிடம் கேட்கிறார். யோனா ஒரே ஒரு ஆமணக்குக்காக பரிதவிக்கிறார். மகா நகரமாகிய நினிவேயில் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிறார்கள். தான் ஆமணக்குக்காக பரிதவிக்கும் போது கர்த்தர் மகா நகரமாகிய நினிவேய்க்காக நிச்சயமாய் பரிதபிப்பார் என்பதை யோனா புரிந்து கொள்ள வேண்டும். நினிவேயில் உள்ள எல்லா ஜனங்களும் பாவிகள் அல்ல. நினிவே மகா நகரம். அந்த நகரத்தில் 2 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை மாத்திரம் 120,000 அதிகமாய் இருக்கிறது. இவர்கள் தங்களுடைய வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத சிறு பிள்ளைகள். இவர்கள் ஒரு பாவமும் செய்யாதவர்கள். இவர்களிடத்தில் கள்ளம் கபடம் எதுவும் இல்லை. கர்த்தர் நினிவேயை அழித்து போட்டால் அதில் உள்ள அக்கிரமக்காரர் அழிந்து போவார்கள். அவர்களோடு சேர்ந்து 120,000 அதிகமான கள்ளம் கபடமில்லாத சிறு பிள்ளைகளும் அழிந்து போவார்கள். நினிவே நகரத்திற்கு பொதுவான அழிவு வரும்போது அந்த அழிவில் சிறு பிள்ளைகளும் நாசமாவார்கள். கர்த்தரோ குற்றம் இல்லாத சிறு பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறார். இந்த பிள்ளைகளின் நிமித்தமாக கர்த்தர் நினிவேயை அழித்து போடாமல் இருக்கிறார். மகா நகரமாகிய நினிவேயில் சிறு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அங்கே அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிறது. இந்த மிருகங்களும் ஒரு தப்பிதமும் செய்யவில்லை. யோனா ஒரு ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறார், அதற்காக பரிதபிக்கிறார். கர்த்தரோ அநேக மிருக ஜீவன்களுக்காக பரிதபிக்கிறார். ஒரு ஆமணக்கு செடியை விட அநேக மிருக ஜீவன்கள் கர்த்தருடைய பார்வையில் அருமையாய் இருக்கிறது. யோனா ஆமணக்குக்காக பரிதபிக்கிறார். அது அவருக்கு சொந்தமான செடி அல்ல. அந்த செடியை வளர்ப்பதற்கு அவர் பிரயாசப்படவில்லை. அதை அவர் நீர் ஊற்றி நிலத்தை பண்படுத்தி உரமிட்டு வளர்க்கவில்லை. கர்த்தரே அதை முளைக்கச் செய்தார். மகா நகரமாகிய நினிவேயில் உள்ள ஜனங்களை கர்த்தரே சிருஷ்டித்தார். அவர்கள் கர்த்தருடைய சிருஷ்டிகள். தம்முடைய சிருஷ்டிகள் மீது கர்த்தர் கிருபை உள்ளவராகவும் இரக்கமுள்ளவராகவும் மனதுருக்கம் உள்ளவராகவும் இருக்கிறார். நினிவேயில் உள்ள ஜனங்களை கர்த்தர் சிருஷ்டித்ததினால் அவர்கள் கர்த்தருடையவர்கள். அவர்கள் கர்த்தருடைய கையின் கிரியைகளாய் இருக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் தம்முடைய கையின் கிரியைகளாகிய நினிவேயில் உள்ள ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். யோனா ஆமணக்குக்காக பரிதபிக்கிறார். அது திடீரென்று முளைத்த செடி.
அதற்கு அதிகமான மதிப்பு இல்லை. அது ஒரே நாள் ராத்திரியிலே முளைத்தது. நினிவே திடீரென்று தோன்றிய நகரம் அல்ல. இந்த நகரம் ஒரே நாள் ராத்திரியிலே முளைக்கவில்லை. இது பழங்காலத்து நகரம். நினிவே நகரம் பல வருஷங்களாக புகழ்பெற்று விளங்கி இருக்கிறது. இதை ஒரே நாளில் அழித்து போட கர்த்தருக்கு மனமில்லை. ஆகையினால் கர்த்தர் மகா நகரமாகிய நினிவேக்காக பரிதவிக்கிறார். யோனா ஆமணக்குக்காக பரிதவிக்கிறார். அந்த செடி ஒரே ராத்திரியிலே அழிந்து போயிற்று. அது காய்ந்து போயிற்று. ஆமணக்கு செடி காய்ந்து போன போது அதன் ஜீவனும் முடிந்து போயிற்று. நினிவேயில் உள்ளவர்களோ மனுஷர்கள். அவர்களுக்குள்ளே விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் இருக்கிறது. மனுஷருடைய ஆத்துமா ஒரே ராத்திரியிலே அழிந்து போவதில்லை. அது நித்திய காலமாய் இருக்கும். கர்த்தர் நித்திய காலமாய் அழியாமல் இருக்கும் ஆத்துமாக்களுக்காக பரிதவிக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சம்பத்துக்களையும் விட ஒரு மனுஷனுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. கர்த்தர் மகா நகரமாகிய நினிவேயில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் பரிதவிக்கிறார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தையும் சிந்தையையும் யோனாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோனா கர்த்தருடைய மனதை புரிந்து கொள்கிறார். கர்த்தர் நினிவேயை அழிக்காமல் அதை தப்ப விட்டதற்காக யோனா ஆரம்பத்தில் விசனப்பட்டார். இப்போது யோனா கர்த்தருடைய உபதேசத்தை பெற்றிருக்கிறார். விசனமும் கோபமும் எரிச்சலும் யோனாவை விட்டு நீங்கிற்று. யோனா கர்த்தரோடு ஒப்புரவாகிறார். கர்த்தர் நினிவேயை அழிக்காமல் இருப்பதற்காக யோனா சந்தோஷப்படுகிறார். யோனா கர்த்தரோடு விவாதம் பண்ணிய போது நான் எரிச்சலாய் இருக்கிறது நல்லது என்று சொன்னார். ஆனால் யோனாவால் தான் சொன்ன வார்த்தைகளை நிரூபிக்க முடியவில்லை. கர்த்தரோ தம்முடைய வார்த்தைகளை நிரூபிக்கிறார். மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அதற்கான காரணங்களை சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிரூபிக்கிறார். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் மனம் திரும்புகிற பாவிகளுக்கு உற்சாகத்தை தருகிறது. நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்பும் போது கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். பாவிகள் மனம் திரும்பும் போது அதை பார்த்து ஒரு சிலர் முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை பற்றியும் அவருடைய குணாதிசயங்களை பற்றியும் அறியாதவர்கள். அவர்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளர்ச்சி பெற வேண்டும். அப்போது அவர்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாய் திறக்கப்படும். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். நினிவேயில் உள்ள ஜனங்களாக இருந்தாலும் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஜனங்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் மீது இரக்கமாயும் கிருபையாயும் இருக்கிறார். தம்மிடத்தில் வருகிறவர்கள் எல்லோரையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. கர்த்தருக்கு பயந்து நீதியின் கிரியைகளை செய்கிறவர்களை கர்த்தர் தம்மிடத்தில் ஏற்றுக்கொள்கிறார். தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறவர்கள் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் எப்படியாவது நினிவே பட்டணத்தை அழிப்பார். அதில் உள்ள 120,000 பேர் மரித்து போவார்கள் என்று யோனா இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்றும் அதை தான் பார்க்க வேண்டும் என்றும் யோனா விரும்புகிறார். அவருடைய கோபம் இன்னும் குறையவில்லை. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவரை அவருடைய மனவடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். அதை அவர் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டார். யோனாவிற்கு இந்த சந்தோஷம் மட்டுமே இருந்தது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதற்காக அவரிடத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை. தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. அதன் பின்பு தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவின் தலையில் பட்டது. யோனா சோர்ந்து போனார். மறுபடியும் தான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று கூறினார். யோனா சோர்ந்து போயிருந்த நிலைமையில் கர்த்தர் அவரை சந்திக்கிறார். ஆனால் யோனாவோ கர்த்தரிடத்தில் தான் எரிச்சலாய் இருக்கிறது நல்லது என்று தன்னுடைய கோபத்தில் மறுமொழி கூறுகிறார். யோனாவிற்கு தம்முடைய நீதியையும் கிருபையையும் மன உருக்கத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த வரலாற்றின் முடிவு இந்த புஸ்தகத்தில் கூறப்படவில்லை. யோனா எதுவரையிலும் கோபமாக இருந்தார் என்பதும் தெரியவில்லை.
நினிவே பட்டணத்தாரும் எவ்வளவு காலத்திற்கு கர்த்தரையே நம்பியிருந்தார்கள் என்பதும் தெரியவில்லை.